நாம் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக சிறு பிள்ளைகள் உங்களோட வகுப்புக்கு நீங்கள் இப்போ செல்லலாம். பின்னால் சண்டே ஸ்கூல் ரூமுக்கு நீங்கள் இப்போ போகலாம். உங்களுடைய ஹெட்ஃபோன் தயவு செய்து சைலண்ட் மோட் இல்லாட்டி அடைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் நமக்கு செய்த நன்மையான காரியங்களை நினைத்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். எந்த சிந்தனையோடு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம்? நமக்காய் மரித்த அந்த தேவனை அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 116 வசனம் 1, 2 நாம் யாவரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 114 வசனம் 1, 2. வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் கைகளை தட்டி அற்புதர் 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 இயேசு அற்புதர் இந்த பாலை நாம் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம்.
எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய ஒரே தேவனா இருப்பதற்காக அந்த காலை வேளையிலே நாங்கள் அதிகமாக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிகமாக எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஒரு நாளை ஆண்டவரை மீண்டும் எங்களுக்கு நீ கூட்டி கொடுத்ததற்காக நாங்கள் அதிகமாக நன்றி சொல்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறேன், நீ நல்லவரா கூட நீ இருக்கிறேன். ஆண்டவரே, எப்படியாக எங்களை நீர் குடும்பமாக ஆண்டவரே நீர் அழைத்து வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த ஒரு வார காலமாக ஆண்டவரே எங்களை நீ பலப்படுத்துறதுக்காக நன்றி, எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்களை நேசித்ததுக்காக கூட நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு மேலும் ஆண்டவனுக்கு கரம் இருந்ததுக்காக நன்றியா இருக்கிறோம். நாங்கள் வேதனையாக இருக்கும் பொழுதும் ஆண்டவரே நீ எங்களை தூக்கி எடுக்கிற தேவனாக கூட இருக்கிறேன். கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்கின்ற தேவனாக கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள். நீ மகா பெரியவர் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வருவதற்காக நன்றிகள் சொல்கிறோம். இந்த இரவேளைக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அல்பாவும் உண்மையாகவும் இருக்கிற தேவனாக இருக்கிறேன், மகா பரிசுத்தராக இருக்கிறேன். ஆண்டவரே, வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன், கிருபையாக கூட நீ இருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, அந்த வேலைக்காக ஆண்டவரே மகன் சுராஜ்காக நாங்கள் வேலை ஜெபிக்கிறோம். பாடுகிற அந்த மகனுக்கான நல்ல ஒரு குரவாளத்தை தர வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இசைக்கரை வாசிக்கிற ஒவ்வொரு பேருக்காக இந்த வேலையில் நான் வருகிறேன். ஆண்டவரே, இவர்களுக்கு மாணவர் கொடுக்கப்பட்ட தாளத்தை சிறப்பாக செய்ய ஆண்டவரே இவர்களை காத்துக்கொள்ளமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இவர்களோட மத்தியிலும் உங்களை தங்கியிருக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, திவ்ய சேதி எழுதி வந்திருக்கிற மகன் ஆண்டவரே அவருக்காக கூட அந்த வேலை ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜாக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அந்த மகனோடு தங்கியிருந்ததுக்காக நன்றி. அவர் கொடுக்கின்ற அந்த வார்த்தை ஆண்டவரே இந்த பிரிவிலை கிழமையில் ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடே ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு சேதி ஆண்டவரே எங்களுக்கு சேர உதவி செய்யணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் மாறுகின்ற பிள்ளைகளாக இருக்கத்தக்க இந்த உதவி செய்வோம். மாற வேண்டிய இடத்துல நாங்கள் மாற முடியாத இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களை சுத்தம் பண்ண வேண்டுமாக கூட ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்பட வேண்டுமாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாத்திரத்தோடு நாங்கள் பங்கு கொள்ள உதவி செய்யணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாவிகள் நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பாவங்களை செய்திருக்கலாம், பல பேரை காயப்படுத்தியிருக்கலாம். ஆண்டவரே, எங்களை மன்னிப்பு வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவத்தை நீ சுத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே உங்களுடைய அடிக்கப்படுதலையும் உங்களுடைய மரணத்தையும் நினைவு கூறும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு வேதனையை நீ அனுபவிச்சிருப்பேர் என்று நாங்கள் சிந்திக்கத்தை பார்க்க முடியுது. ஆண்டவரே, எங்கள் கையில் ஒரு முள் குத்தினாலும் ஆண்டவரே அதிகமான வேதனையை கொடுக்கின்றதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே முழுக்கிலும் மேல் சூட்டப்படமாக இருக்கிறது. அப்படியாக அதிகமான வேதனை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டதுக்காக இருக்கிறோம். இதே நல்ல தேவனாக இருப்பதற்காக அதிகமாக நிச்சயம் இருக்கும். எங்க பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் நீ மன்னிக்க வேண்டுமாக கூட ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பரிசுத்தமாக நான் பங்கு கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். சுகபத்திரமோடு குறித்த நேரத்தில் வந்து சேர உதவி செய்யும். ஆண்டவரே, நீரை பருக வேண்டும், நாங்கள் சிரிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிடாவே. நாம் நின்ற வண்ணமாக நம் அடுத்த பாலை நாம் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். பாடல் தெரிந்தவர்கள் நீங்கள் சேர்ந்து பாடுங்கள்.
வசனம் 1 துவங்கி 22 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் அதிகாரம் 22 வசனம் 1 துவங்கி 22 வரை மாறி மாறி வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் கதறி கேட்கிறேன், உத்தரவுகிறேன், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானும் ஒரு மனுஷரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தரே மகிழ்ச்சியாயிருந்தார், அவர் என்னை விடுவிக்கட்டும். இவர்களின் பிரியமான அரசே, இப்பொழுது இவரை மீட்டு வேண்டும் என்றார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் மூளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் இருக்க பண்ணினீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயாரும் இல்லை. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரண துளியிலே போடுகிறீர். என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயோ. என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது என்னை செவி கொடுத்தருளுநீர். 22ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் கொடுத்திர மார்னிங் தேர்ஸ்டே ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். தேவன் இந்த நாளிலும் நம்மளை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசம பாங்கை நடக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாலை நாம் பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினமறிய சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை
தேவனுக்கு நம்முடைய காணிக்கையும் தசமபாகங்களையும் செலுத்துவோம். சுஸ்திர பாலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தர்மியான இரவலுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை காலையிலேருந்து மட்டும் எங்களை பாதுகாத்து வந்தவரே அப்பா, இந்த இரவு முழுதும் எங்களை நடத்தி வர நன்றி தகப்பனுக்கு நன்றி. உங்களுடைய காரம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தர் மேலே இருந்து பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி. அப்பா ஆண்டவரே, ஒரு குடும்பமாக அந்த சபையில் ஆண்டவரே துதிக்க கொடுத்த உங்களுடைய கிருபைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை நீ வழிநடத்தி பாதுகாத்து இந்த வேலையிலையும் அப்பா உங்களை அன்பை தேடி வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த இரவு வேலை ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவரை ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு வந்தீங்க அன்பு தகப்பனே. எங்களோட பாவத்துக்காக ஆண்டவரை சிலர் வந்தீங்க அன்பு ஆண்டவர். இந்த இரவு நேரத்தில் அப்போ நாங்கள் உங்களுக்கு நினைவு கூறுகிறோம் அப்பா ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். அப்பா ஆண்டவரே, இந்த சிறு காணிக்க ஆண்டவர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு கரத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். அப்பா தேவன், இந்த காணிக்கானது சபை மக்கள் நல்ல பயன்படுத்த அவருக்கு ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவர். இந்த இரவு வேளாண்மை எங்களை முற்றும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செய்யுங்கள். ஆவியானவர் இரவு முழுவதும் எங்களை நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல தகப்பன். நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெப சிந்தையோடு மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி பாடலை நாம் பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா
எங்கள் பரலோக தகப்பனே, மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, மனுகுலத்தை பெரிதான அன்பை கொண்டு நேசிக்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு ஒன்றே மேலானது ஆண்டவரே. உம்மை அன்பு மாத்திரமே எங்களை தேடி வந்தது ஆண்டவரே. நாங்கள் பாவ சேற்றிலே நாங்கள் இருக்கும் பொழுது உம்முடைய அன்பு எங்களை தேடி வந்தபடியினால் எங்களை நீர் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து எங்களை கழுவி எங்களை சுத்தமாக்கினவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்துல எந்த ஒரு நீதியும் இல்லை. ஆனால் உம்முடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை எங்களுக்கு தரிப்பித்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். உம்முடைய குமாரனுடைய நீதியின் நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு இன்றைக்கும் கர்த்தாவே உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகார வாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே மகிமையானவர், நீர் ஒருவரே மாட்சிமையானவர். ஆண்டவரே இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வெற்றியோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வெற்றி நாயகனாகிய இயேசுவை இன்றைக்கு நாங்கள் தொழுது கொள்ளுகிறோமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு அளித்த இந்த ரட்சிப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை நாங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாத ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களுக்கு இலவசமாய் இதை கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் எங்களுக்கு பரலோகம் நிச்சயம் பார்க்கப்படவும் ஆண்டவரே நீர் செய்த இந்த உபகாரத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களிடத்துல எந்த ஒரு நன்மையும் இல்லை ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே, இதோ இந்த நாளிலே தகப்பனே உம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தையும் உயிர் தெழுதலையும் நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே இந்த நாளை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு ஆயுளை நீடிக்க பண்ணினவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்னதாக ஓடின பக்தர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இன்றைக்கு கர்த்தாவே அவர்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து உம்முடைய இலை பாறுதலுக்குள்ளாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்தித்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம், ஆனால் ஒரு நாள் வரும் ஆண்டவரே உம்மை நாங்கள் முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டிய சகல கிருபையும் நினைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, தயவாய் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னித்து, எங்களுடைய மீறுதல்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்தருள வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கண்களினால் பாவம் செய்தோம், எங்களுடைய நாவினால் பாவம் செய்தோம், எங்களுடைய இருதயத்தினால் நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே. எங்களுடைய செயல்கள் எல்லாம் பாவம் நிறைந்ததாய் இருக்கிறதே, தயவாய் எங்களை மன்னித்தருள வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. தேவனே, உலகத்தின் சிற்றின்பங்களிலே நாங்கள் மயங்கி இருந்தோம் ஆண்டவரே, நீர் எங்களை கண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஓடும்படி செய்தீரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர்.
நாங்கள் விழும் பொழுது நீர் எங்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை கைவிடாமலும் எங்களை விட்டு விலகாமலும் இருக்கிறீர். நீர் இம்மானுவேல் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இது இந்த ஆராதனையிலே கர்த்தாவே நீர் தொடர்ந்து இடைப்பட விசேஷமாக இந்த கல்வாரி சிலுவையின் தியாகத்தை நாங்கள் நினைத்து பார்க்க ஆவியானவரே எங்களோடு கூட நீர் இடைப்படமுடையாய் நாங்கள் சொல்கிறோம். தேவனே, நாங்கள் இன்றைக்கு கேட்கவிருக்கிறதான உம்முடைய வார்த்தையில குத்தப்பட்டவர்களாக ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் புடமிடும்படியாய் நாங்கள் சொல்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும் கல்வாரி சிலுவையை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு, எங்களுடைய சரீர பலவீனத்திலே நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஆண்டவரே உம்முடைய செய்தியை கேட்க எங்களுக்கு அருள்தார். பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீர் பேசும். இந்த பரிசுத்த பந்திக்கு எங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 45. மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 36 தொடங்கி 46 வருகிறோம். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவையும் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கும் மடவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மண்ணிற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகீர், உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரம் பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணை பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளிடையே கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். மாணவர்களே, செய்தியை தொடங்குவதற்கு முன்னதாக இந்த நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். சாயந்தரம் 3 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து இந்த பிரசங்கத்திற்கான ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏறத்தாழ 35 ஸ்லைட்ஸ், 35 ஸ்லைட்ஸ்
ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்கே தப்பு நடந்துச்சுன்னு தெரியல, நான் சேவ் பண்ணும்போது அது ஓவர் ரைட் பண்ணி ஸோ கடைசியில் 4 ஸ்லைட் தான் வந்துருச்சு. ஸோ நோட்ஸ் எடுக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்றதை நான் நம்புகிறேன். ஒரு சில ஸ்லைட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு இந்த மாண்டி தேர்ஸ்டேல நம்ம வந்து இருக்கிறோம். மாண்டி வியாழன் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு நாள். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து புனித வாரம் என்று சொல்லப்படுகிறது. ஹோலி வீக், ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஈஸ்டர் வரைக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பெரிய வியாழன் என்று கருதப்படுகிறது. நாளைக்கு குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி. சனிக்கிழமை புனித சனி என்று சொல்வார்கள். ஈஸ்டர் அல்லது உயிர்த்தெழுதல் நாள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்றைய நாள்ல வியாழக்கிழமையில அநேக நிகழ்வுகள் வந்து நடந்தது. அதுல குறிப்பா இன்றைக்கு இந்த கெத்செமனே தோட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு அவர் கடந்து போவதற்கு முன்னதாக இந்த கெத்செமனே தோட்டத்திலே ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். The most significant event prior to Jesus crucifixion. நானும் ரூபியும் வந்து இந்த இஸ்ரேலுக்கு நாங்கள் வந்து போயிருக்கும் போது இதுதான் இந்த கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இந்த கெத்செமனே தோட்டம் பல வருடங்களுக்கு முன்பு என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேன்ஸ் வந்து இருக்காது, இந்த பாகார் வந்து இருக்காது. பிறகு என்ன ஆச்சுனாக்கா இந்த டூரிஸ்ட் எல்லாம் இல்லாத, இந்த ஃபேன்ஸ் இல்லாத போது உள்ளுக்கெல்லாம் வந்து அங்கங்கே போய் உட்காந்து ப்ரே பண்ணி அந்த இடத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து ஃபேன்ஸ் போட்டாங்க. ஸோ என்னன்னா இந்த உள்ளுக்கு வந்து போக முடியாது. ஸோ திஸ் இஸ் இந்த 2000 years முன்னாடி எக்ஸாக்ட்லி இதுதான் இந்த கெத்செமனே தோட்டம். இதோட ஆச்சரியம் என்னன்னா இந்த மரம்லாம் பார்க்குறீங்களே, ஸோ இந்த மரம் வந்து for 2000 years இன்னும் லைஃபாக இருக்குது. இன்னும் அந்த மரங்கள் வந்து அங்கே தான் இருக்கிறதுன்றதை நமக்கு பார்க்கணும். இந்த கெத்செமனே தோட்டத்தில் நாங்கள் வந்து அப்படியாக இந்த வழியாக நாங்கள் வந்து கடந்து போகிறோம். ஒரு பாதை கொண்டு இருக்கோம், உள்ளுக்கு வந்து இருக்குது பாதை, ஆனால் போக முடியாது. ஏன்னா இந்த வழியில் அந்த பாதை வந்து இருக்குது. அந்த பாதையில் நாங்கள் வந்து கடந்து போகும்போது ஒரு ஒரு மாதிரியான இருள், என்னுடைய ரூபிக்கு தெரியல அப்படின்னு, ஆனால் எனக்கு ஒரு மாதிரியான ஒரு இருள் மூடினது போல இருந்தது. அங்க வந்து நம்ம ப்ரே பண்ண முடியாது. ஆனால் பக்கத்துல ஒரு ஆலயம் வந்து கட்டி இருக்கிறாங்க. அப்ப நான் வந்து என்ன செஞ்சேன், அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி இந்த சர்ச், இந்த ஆலயத்துல நீங்க போய் உட்காந்து ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு நான் போய் எக்ஸாக்ட்லி அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான அந்த சுவர், அந்த ஆலய சுவர்கிட்ட உட்கார்ந்து ப்ரே பண்ணேன். பிரியமானவர்களே, அந்த உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல வார்த்தை ஒன்றுமே வரல. வந்ததெல்லாம் கண்களில நீர் தான், கண்ணீர் மாத்திரம்தான் வந்தது. அந்த இருள் மூடினது என்று சொன்னேன்ல, அந்த இருளானது அந்த வார்த்தையை தடுத்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்ணீர் மாத்திரம்தான் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் பட்ட அந்த வேதனை எவ்வளவு கொடூரமாய் இருந்தது என்பதை நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஓ பிரியமானவர்களே, அந்த வேதனை இந்த கெத்செமனே தோட்டத்திற்கு முன்னதாக நீங்கள் நிற்கும் பொழுது அந்த வேதனையை நாம் நிதானித்து பார்க்கும்போது அது தாங்க கூடாத ஒரு வேதனையாக இருக்கின்றது. அப்போ அந்த பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு
மறுபடியுமாக அந்த வழியாய் வரும் பொழுது நான் யோசித்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இயேசுவினுடைய 3 சீடர்கள் இயேசுவோடு கூட ஜெபிக்கும்படியாய் இயேசு அழைத்து சென்றார். ஆனால் நான் ஒருவேளை அந்த இடத்துல இருந்தேன் என்றால், நான் இயேசுவோடு கூட உட்கார்ந்து ஜெபம் செய்திருப்பேனா என்ற அந்த கேள்வியோடு தான் நான் இஸ்ரேலை விட்டு திரும்பினேன். ஓ கெத்செமனே, இதுதான் இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு. ஓ கெத்செமனே. பிரியமானவர்களே, இந்த கெத்செமனே அனுபவத்திற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேதனையை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த இயேசுவினுடைய வேதனைக்கு காரணம், வேதனைக்கு முன்னாக அவர் பட்ட வேதனை என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம பார்ப்போம். அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிருக்கேன்.
But in order to make the scripture come true, he said, I'm thirsty. A bowl was there, full of cheap wine. So a sponge was soaked in the wine, put on a stalk of hyssop, and lifted up to his lips. Jesus drank the wine. It is finished. Then he bowed his head and gave up his spirit. Then the Jewish authorities asked Pilate to allow them to break the legs of the men who had been crucified and to take the bodies down from the crosses. They requested this because it was Friday. They did not want the bodies to stay on the crosses on the Sabbath, since the coming Sabbath was especially holy. So the soldiers went and broke the legs of the first man, and then of the other man who had been crucified as Jesus. When they came to Jesus, they saw that he was already dead, so they did not break his legs. One of the soldiers, however, plunged his spear into Jesus' side. And at once, blood and water poured out. The one who saw this happen has spoken of it, so that you may also believe. What he said is true, and he knows that he speaks the truth. This was done to make the scripture come true. Not one of his bones will be broken. And there is another scripture that says, people will look at him whom they pierced. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையின் பாடுகளை அவர் அனுபவிப்பதற்கு முன்னதாக இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய பாடுகள் ஆரம்பமானது. ஓ கெத்செமனே, ஏன் இவ்வளவு வேதனை? ஓ கெத்செமனே, why this much of agony? இயேசு மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அவர் மரிக்கப் போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். அவருடைய மரணம் நெருங்கிவிட்டது என்று நாம் பார்க்கும்போது இந்த வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் 36 அதிகாரத்திலே 37 வசனத்திலே வாசிக்கிறோம், பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லுகிறது. 2 வார்த்தையை வாசிக்கிறோம் அங்கே, துக்கப்படவும் வியாகுலப்படவும் என்று நாம் பார்க்கிறோம். டீப் சோரோ அண்ட் ஹெவி ஹார்ட். இந்த துக்கம் அடையவும் என்று சொல்லும் பொழுது அதை எப்படியாக நாம் பார்க்கலாம் என்றால், ஒரு அன்பார்ந்த நபரை இழந்து விடுவது போல, நாம் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒருவர் நாம் இழந்து தவிப்பது போலதான துக்கம் என்று பார்க்கிறோம். அல்லது ஒரு பெரிய
டிசப்பாயின்மெண்ட் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அடைந்தது போல, அல்லது இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த நேரம், அந்த லேபர் பெயின், அந்த பெற்றெடுக்கிற அந்த நேரம் எவ்வளவு வேதனையா இருக்கிறதோ அந்த வேதனை தான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் இன்னொன்று வியாகுலப்படவும் என்று சொல்கிறது. இந்த வியாகுலம் என்ற வார்த்தையானது இது எதை குறிக்கிறது என்றால், உணர்ச்சி கொந்தளிப்பது உள்ளளவில். இது வெளியே வெளிப்படுத்த முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு, அல்லது நம்முடைய வழக்கத்தில் நம்ம சொல்லணும்னா இந்த டிஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷன், சரிங்களா, மன அழுத்தத்தை அது குறிக்குது. பிரியமானவர்களே, இந்த கல்வாரி சிலுவைக்கு முன்னதாக அவர் சவுக்கால் அடிக்கப்பட்டதும், பிறகு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவர் படுகிற அந்த வேதனை, தன்னுடைய கரங்களிலும் கால்களிலும் அந்த ஆணி பாயும் போது, அந்த வேதனைக்கு முன்பதாகவே அவர் இந்த கெத்செமனே தோட்டத்தில் இத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வரும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவருடைய இருதயம் துக்கப்படவும் வியாகுலப்படவும் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அவருக்கு முன்னதாக மரணம் நெருங்கி கொண்டிருக்குது. இப்பொழுது இந்த ஒரு வாரத்துல பண்ணிக்கணும், இந்த ஒரு நாளைக்கு முன்பதாகவே அவருடைய இருதயம் கொந்தளித்து கொண்டது, வேதனைப்படுகிறது. அந்த 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 டிப்ரெஷன், அந்த 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 அழுத்தத்திற்குள்ளாக அவர் கடந்து செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு 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 போராட்டத்திற்குள்ளாக அவர் வருகிறத நம்ம பார்க்கிறோம். பிதாவினுடைய சித்தத்தை கைவிடுவதா, அல்லது இந்த மனுகுலத்தினுடைய ரட்சிப்புக்கு இதிலிருந்து நான் பின்வாங்குவதா, அப்படி என்ற ஒரு ஒரு போராட்டத்திற்குள்ளாக அவர் கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வேதனை, the agony என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல, இத இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும்னா அந்த கெத்செமனே தோட்டம் தான். ஏன் அதுக்கு கெத்செமனே என்ற பேர் வழங்கப்பட்டது என்றால், கெத்செமனே என்ற வார்த்தை இரண்டு வார்த்தை எபிரேயர்ல. ஒன்று காத், காத் என்று சொல்லப்படும் போது பிரஸ் என்று சொல்லுவாங்க, அழுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஷமேன் என்ற வார்த்தை அது எண்ணெயை குறிக்கிறது. அப்படின்றால் என்ன? எண்ணெய் அழுத்தப்படுகிறது, ஆயில் பீயிங் பிரஸ்ட் அப்படின்ற சொல்லுதான் இந்த கெத்செமனே தோட்டத்திற்கு அல்லது கெத்செமனே என்ற பெயரை நாம் பார்க்கலாம். நீங்க இதுல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒலிவ், குறிப்பா அந்த ஒலிவ பழம் இந்த இடத்துல போடப்பட்டு, இது ஒரு பெரிய கல்லு. இந்த கல்லில் என்ன செய்வாங்கன்னா, அந்த பழம் சின்ன சின்ன பழமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப ஆடா இருக்கும். இதுல போட்டு இந்த உருளை இருக்கு பாத்தீங்களா, அந்த உருளையை போட்டு அப்படியே சுத்துவாங்க. சுத்தி 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 அந்த சின்ன பழம் உடைந்து அப்படியே சுக்கு நூறா ஆகுற அளவுக்கு அதை உருளை அது உருட்டுவாங்க. அப்படியே சுத்தி சுத்தி இது ஒரு இதான் அந்த பிடி அப்படியே சுத்தி சுத்தி வர இந்த கல்லு பெரிய கல். இது கல்லு என்ன செய்யும்னா, அது அந்த ஒலிவ பழத்தை அது நசுக்கும். அடுத்தது இங்க நசுக்கப்பட்ட இந்த ஒலிவ அந்த பழம் அந்த இதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, இந்த பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மாதிரி வலவர் இருக்கும், அதுல போட்டுருவாங்க. 1 2 3 இது போட்டுட்டு மேல ஒரு பெரிய கல்லு வைப்பாங்க. இந்த கல்லு மேல வச்சுட்டு அடுத்ததாக இது இந்த தூணுக்குள்ள இந்த பெரிய ஒரு கம்பை வச்சிருவாங்க. இங்க என்ன செய்வாங்க, இந்த கல்லை தொங்க விடுவாங்க. அப்ப இந்த கல்லை தொங்க விட பாரமாக இது என்ன செய்யும்னா, இதை அழுத்தம். இந்த பழத்தை அது அதாவது நசுக்கப்பட்ட அந்த பழத்தை இன்னும் அழுத்தி அடுத்ததாக என்ன ஆகும்னா,
இந்த ஒலிவ எண்ணெய் வந்து இதுல சேரும். இங்க இருந்து தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது அந்த முதல் எண்ணெய் வந்து அதாவது 3 முறை தான் அவங்க வந்து அழுத்துவாங்க. அந்த முதல் அழுத்தத்துல அந்த சுத்தமான எண்ணெய் வரும். அந்த சுத்தமான எண்ணெய் வந்து தேவாலயத்துக்கு அவங்க வந்து கொடுக்கணும். must be given to God. அந்த முதல் எண்ணெய். இரண்டாவது எண்ணெய் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. சமையலுக்கு, இது காயத்துக்கு ஆயின்மென்ட் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மூன்றாவதாக அழுத்தும் போது அந்த எண்ணெய் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும். அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த சோப்பு அல்லது இந்த விளக்க கொளுத்துவதுக்கு அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதுல வந்து முக்கியமா என்னன்னா இந்த அழுத்தப்படுவது, being pressed, இதுதான் கெத்செமனே தோட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தது. பிரியமானவர்களே, அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அழுத்தப்பட்டார். Jesus Christ was pressed. ஏன் அவர் அழுத்தப்பட்டார்? Why Jesus was squeezed? பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய பாவங்களை அவர் சுமக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருந்தது. மனுக்குலத்தினுடைய பாவத்தை தம்முடைய சரீரத்திலே அவர் சுமக்கிறார். அந்த பாவம் எவ்வளவு வேதனையை கொடுக்கிறது என்பதை இந்த கல் எப்படி இந்த பழத்தை அழுத்துகிறதோ அதே போலதான் பாவமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சரீரத்தை மாத்திரமல்ல, அவருடைய உள்ளமும் அவருடைய உள்ளளவும் அது அழுத்தினது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அவ்வளவாய் அவர் வந்து வேதனை படுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மனுஷனுடைய பாவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே சுமக்கப்பட்டதினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை வேதனைகளும் அவர் அடைந்தார். அப்ப அந்த பாவமானது எவ்வளவு கொடூரமானது என்பதை பாருங்க. உங்களுடைய பாவம், என்னுடைய பாவமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு வேதனையை கொடுத்தது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாவம் என்பதை நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய பாவம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அது அழுத்தினது என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அது வந்து வேதனை கொடுக்கிறதை நம்ம வந்து இங்கே இந்த கெத்செமனே தோட்டத்திலே நம்ம வந்து பார்க்கலாம். மனிதனுடைய பாவமானது அது என்ன செய்கிறது? தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது மாத்திரமல்ல, மனிதன் பாவம் செய்யும் போது அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறான். அவனுடைய இருதயங்கள் தேவனுக்கு தூரமாகிறது, அவனுடைய செயல்கள் தேவனுக்கு அருவருப்பாகிறது. மொத்தத்திலே நம்ம வந்து பார்த்தோம்னா பிரியமானவர்களே, இந்த பாவத்தினால என்ன ஆகுது? நம்முடைய சரீரங்களையும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாவற்றையும் பாவம் செய்ய நம் உபயோகிக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பாவத்தை குறித்து நாம் சர்வ ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நாம் இந்த பாவத்துக்கு பாவம் கிறிஸ்து இயேசுவை அது அழுத்திவிடும் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். எசாயா 53:10 நம்ம வந்து வாசிக்கிறோம். வாசிங்க, எசாயா 53:10. எசாயா 53:10. Isaiah 53:10. இங்க பார்க்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம்.
பிதாவே தம்முடைய குமாரன் அழுத்தப்படும்படியாக அவர் என்ன செய்கிறார்? சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம். நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏனென்றால் மனிதனுடைய பாவம் அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகையினால்தான் நம்முடைய பாவம், பிரியமானவர்களே, யாரோ செய்த பாவம் அல்ல. இன்னைக்கு நம்முடைய பாவமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஒலிவ பழம் வந்து நசுக்கப்படுகிறதோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்கள் கிறிஸ்து இயேசுவை அது நொறுக்குகிறத அல்லது அழுத்துகிறத நாம் வந்து பார்க்கிறோம். ஆகையினால்தான் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த 3 சீடர்கள், குறிப்பாக யோவான், யாக்கோபு, பேதுரு கிட்ட இயேசு வந்து சொல்றாரு. வசனம் 38ல, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்றார். வாட்ச் வித் மீ அப்படின்னு சொல்றார். இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, 3 சீடர்களை பார்த்து, நீங்க என்னோடு கூட விழித்திருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா விழித்திருங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் சற்று தூரம் போய் என்னுடைய வியாகுலத்தை பிதாவினிடத்திலே நான் தெரியப்படுத்த போகிறேன். உங்களுடைய வேலை என்னன்னா, நான் எப்படி ஜெபிக்கிறேன், நான் எப்படி வேதனைப்படுறேன், என்னுடைய அழுத்தம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது, ஆனாலும் நான் பிதாவினுடைய சித்தத்திற்கு என்னை எப்படி நான் வந்து ஒப்பு கொடுக்கிறேன் என்பதை நீங்க பாருங்க. வாட்ச் வித் மீ, நீங்க பாருங்க, கண் விழித்து நீங்க பாருங்க என்பதை பேதுரு, யோவான், யாக்கோபு கிட்ட இயேசு வந்து சொல்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த 3 பேர்த்துக்கிட்டையும் இயேசு வந்து சொல்றாரு. சொல்லும் போது நீங்க விழித்திருங்கள் என்று சொல்லும் பொழுது, பேதுருவே, யாக்கோபே, யோவானே, சிந்திச்சு பாரு, உன்னுடைய பாவங்கள் என்னை எந்த அளவுக்கு அழுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ விழித்திருந்து கவனி என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய பாவங்கள் அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. அந்த கெத்செமனேயின் துக்கம் அல்லது அந்த வேதனையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அழுத்த வைத்தது என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த துக்கம் என்ற வார்த்தை நம்ம வந்து நினைக்க கூடாது. இது 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவம் தானே. இன்றைக்கு நாம் எப்படி இன்னும் துக்கப்படுத்துகிறோம்? கடவுளை துக்கப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கு கேட்கலாம். பிரியமானவர்களே, வாசிங்க இந்த வசனம், எபேசியர் 4:30. Ephesians 4:30. அன்றையோ நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை கவனிங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த ஆங்கிலத்தில் இந்த கிரீஃப் என்ற வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, இந்த கிரேக்க மொழியில லபேஓ என்ற வார்த்தை வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் அடைந்த அதே துக்கம், அதே லபேஓ, அதே லபேஓ தான் இங்கே நம்ம வந்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க துக்கப்படுத்தாதீர்கள், நீங்கள் லபேஓ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கிற பாவமானது கெத்செமனே தோட்டத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட அந்த நொறுக்குதல், அந்த அழுத்தம் தான் இன்றைக்கும் இயேசு பரிசுத்த ஆவியானவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நாம் செய்கிற பாவம் வந்து சின்ன பாவம் என்று நாம் வந்து நினைக்கலாம். பிரியமானவர்களே, தேவனை பொறுத்தவரையில் சின்ன பாவம் பெரிய பாவம் அல்ல. ஒவ்வொரு பாவமும் தேவனை எப்படி இந்த ஒளிவ பழத்தை அது நசுக்குகிறதோ அதே போலத்தான் நம்முடைய பாவங்கள் இயேசுவை நசுக்குகிறது என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓ கெத்செமனே, ஏன் இத்தனை வேதனை? கெத்செமனே தோட்டத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நாம் நினைக்கிறோம் அவர் போய் ப்ரே தான் பண்ணார் அப்படின்னு. இல்லைங்க, அந்த வேதனை, அந்த வியாகுலம், நம்முடைய பாவங்கள் அவ்வளவு வேதனை கொடுத்தது என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஓ கெத்செமனே, ஏன் இந்த கடுமையான போராட்டம்? ஓ கெத்செமனே, why this severe conflict? 39ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு பேதுருவையும் யோவான் யாக்கோபையும் வந்து உட்கார வச்சுட்டு நீங்க விழித்திருங்கன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம், கல் எறிகிற தூரம், சரிங்களா, இங்க இருந்து அந்த பின்னாடி அவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்து போய் அவர் மறுபடியுமாக மண்டியிட்டு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாத்திரம் என்னை விட்டு, என் பிதாவே, இந்த பாத்திரம் 39ஆம் வசனம், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபிக்கிறார் என்பார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது சரீரத்திலே இஸ் இன் தி ஃப்ளஷ். நம்ம வந்து மறந்துடக்கூடாது, அவர் சரீரத்தில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு மனிதன் வந்து வேதனைப்படுகிறானோ எல்லா வேதனையும் அவர் வந்து படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த வேதனை வந்து அவரால் தாங்க முடியல. He cannot bear, is unbearable. அந்த வேதனை தாங்க முடியல அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு மனுஷகுமாரன் என்று பார்க்கிறோம். அவர் மனுஷன் 100% மனுஷனாக இருக்கிறார். எந்த மனுஷனை நீங்க வந்து கேட்டா, சற்று முன் டேனி ஜெபித்தது போல இன்னைக்கு ஒரு முள்ளு குத்துனுச்சு நம்மளால தாங்க முடியல. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். இந்த வேதனை நம்ம வந்து பார்க்கிறோம். என்னன்னா, அவர் ப்ரே பண்றாரு, பிதாவே, உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இதை எடுத்து போட்டுருங்க. I cannot bear, என்னால தாங்க முடியல. மனுகுலத்தின் பாவம் என்னை இவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறது, என்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் அந்த வேதனையில அவர் பிதாவினிடத்தில் மன்றாடுகிற அதே மூச்சு, the same breath, அதே மூச்சோட அவர் என்ன சொல்லுகிறார்? ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம், தாங்க முடியல, உண்மைதான். ஆனாலும் பிதாவின் சித்தத்தை இயேசு செய்ய தன்னை வந்து ஒப்பு கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அவருடைய அந்த மனித உணர்ச்சி வந்து ரொம்ப பலமா இருக்குது. ஆனா அந்த உணர்ச்சி பலம், அந்த இமோஷனல் என்ன பார்க்கிறோம், அந்த ஹியூமன் இமோஷன்ஸ் வெரி பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப பலமா இருக்குது. ஆனா அதை விட நான் கடவுளுக்கு, பிதாவுக்கு நான் வந்து கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த உணர்வு அது இன்னும் பலமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து ஒரு போராட்டமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நடக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த வேதனை என்னை விட்டு நீங்கும்படி நான் விரும்புவதா, அல்லது பிதாவினுடைய சித்தத்தை நான் வந்து செய்வதா? பிரியமானவர்களே, தன்னுடைய வேதனை நீங்கும்படி அவர் வேண்டுகிறார். ஆனால் அதே மூச்சோடு கூட பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது அது எதை காட்டுகிறது என்றால், அவர் பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறத பாருங்க. His total obedience to his father's will பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்
அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்த வேதனை அதிகமாக காணப்பட்டாலும், அந்த போராட்டம் அவருக்குள்ளாக பெருகினாலும், பிதா எதற்காக அனுப்பினாரோ அந்த சித்தத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இதைதான் இந்த சீடர்களை பார்க்க சொல்றார். இந்த வேதனையில எப்படி நான் பிதாவின் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் பாருங்க. பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்ய நீங்க முற்பட வேண்டும். You must desire to do God's will. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதை நீங்கள் விழித்திருந்து பார்க்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மேலும் அவர் சொல்றாரு அந்த 40ஆம் வசனத்துல, பின்பு அவர் சீசர்களிடத்தில் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது என்று இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த போராட்டம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல ரொம்ப சொல்றாரு. அதாவது நல்லதை செய்யணும்னு எனக்குள்ள அந்த விருப்பம் இருக்கு, ஆனா என்னால் செய்ய முடியல. எதை நான் செய்யக்கூடாது என்பது என்னுடைய உள்ளளவு சொல்லுதோ அதை தான் நான் செய்யணும். அப்பனா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எப்பொழுதுமே நமக்குள்ள அந்த போராட்டம் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவும் இருக்கிறது, அவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் நமக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, நம்முடைய சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். இந்த சீடர்களை பார்க்கும்போது, விழித்திருந்து நீங்க ஜெபிங்க அப்படின்னு இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் மறுபடியும் வராரு, பார்க்கிறாரு, என்னன்னா நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்க. கண்ணு திறக்க முடியல, அவ்வளவு தூக்கம். பிரியமானவர்களே, என்னன்னா இயேசு படுகிற அந்த வேதனையை அதை பார்க்கவோ அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளவோ, இது நம்முடைய பாவங்கள் நிமித்தம் இவர் பாடுபடுறாரு அப்படின்ற அந்த பாடுகளில் அதை ஷேர் பண்றதுக்கு கூடிய இந்த சீடர்களுக்கு they have no heart. அவருடைய பாடுகளிலே அது பங்கு கொள்வதற்கு கூட இந்த சீடர்களுக்கு தங்களுடைய சரீரம் ஒத்து போகல என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேதனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அனுபவித்து இந்த கெத்செமனே தோட்டத்திலே இந்த வேதனை நீங்கும்படி நான் வேண்டிக் கொள்வதா அல்லது பிதாவினுடைய சித்தத்தை செய்வதா என்கிற அந்த போராட்டத்திலே அவர் இருக்கும் பொழுது அவர் எதற்கு இடம் கொடுத்தார்? பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த போராட்டத்திலே நாம் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி இந்த கெத்செமனே நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். There should be a Gethsemane in our life so that we can take a right decision. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்களை நம்ம சந்திக்கணும். ஆனா அந்த போராட்டத்தினுடைய பாரம், the weight of the temptation, அந்த சோதனை, அதனுடைய பாரமும் நாம் ஜெபிக்க கூடியதான அந்த பாரமும் நல்லா கவனிச்சு பாருங்க, it is not always equal. எப்பொழுதுமே சமமா இருக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் சுமக்கின்ற அந்த பாரமும் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் படுகிற அந்த ஜெபத்திலே போராடுகிற அந்த வேதனையும் பாருங்க ஈக்குவலா இருக்குது. But for us
there is no equality. போராட்டம் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியுது. நான் நசுக்கப்படுகிறேன் என்பது நமக்கு வந்து தெரியுது. ஆனா நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? சீடர்கள் சொல்ற 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க. 1 மணி நேரம் லிட்டரலி 1 மணி நேரம் இல்லை. யூ ஹேவ் டு ரெஸ்ட். நீ போராடணும். ஜெபத்துல நீ வந்து போராடணும். நாம் எதிர்கொள்ளும் சோதனையின் பாரத்தை நாம் அறிவோம். ஆனால் ஜெபத்திலே அவ்விதமான பாரம் இருக்கின்றதா? ஒரு சகோதரிகிட்ட நான் வந்து கேட்டேன், எப்போ கடைசியா உன்னுடைய ஜெபத்துல கத்தி கதறி அழுத அப்படின்னு கேட்டேன். அதே கேள்விதான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். எப்போ உங்களுடைய ஜெபத்துல நீங்க முழங்கால் படியிட்டு கத்தி கதறி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறீர்கள்? மூன்றாவதாக இறுதியாக, ஓ கெத்செமனே, ஜெயம் உன்னிடத்திலிருந்து வருமா? ஓ கெத்செமனே, will victory come from you? இயேசு இந்த சீடர்களை கண்டித்து அவர் மறுபடியுமாக ஜெபிக்க போகிறதை நம்ம பார்க்க 45ஆம் வசனத்தில் அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணும் பண்ணிலார் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் போய் ஜெபிக்கிறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகி உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். வந்து கேட்டாரு, நீங்க கூடுமானால் அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு நல்லாவே தெரியுது பிதாவினுடைய சித்தம் என்ன, நான் கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும், இதுதான் உம்முடைய சித்தமானால் அதன்படியே ஆக கடவுது என்று அவர் தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்பட போவார், அவர் மரிப்பாரு, மறுபடியும் அவர் வந்து உயிர் தெழுவார் என்பதை மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நம்முடைய சீஷர்களுக்கு ஏற்கனவே அவர் வந்து அறிவித்திருந்தார். அது வந்து ஒரு புதுமையான காரியம் அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய ஜெபத்திலே இறுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம், அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஆகிறது? பிதாவே, உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன், நான் சிலுவையில மரிக்கணுமா, நான் மரிக்கிறேன், இதுதான், இதற்காக தானே என்னை அனுப்புனீங்க, இதை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு அந்த ஒப்புதல் அவர் வந்து வழங்கும் போதே கல்வாரி சிலுவையில வெற்றி காணப்பட்டது. அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிதாவை நோக்கி, ஆண்டவரே, பிதாவே, நான் சிலுவைக்கு போறேன், ஆனா இந்த வேதனையெல்லாம் நீங்க எடுத்து போட்டுருங்க, பரவாயில்ல, அவங்க ஆணி அடிக்கும் போது எனக்கு வேதனை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சொல்லி சிலுவையில அவர் மரித்திருப்பார். ஆனால் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குமா? அவர் சகல பாடுகளையும் ஏற்று கொண்டபடினால அந்த சிலுவையில முற்றுமுடிய, அந்த கெத்செமனே தோட்டத்துல முற்றுமுடிய தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் நம்ம என்ன பார்க்கிறோம்? சிலுவையில வெற்றி வந்ததை நம்ம பார்க்கிறோம்.
ஒருவேளை இயேசு ஒரு 1 இன்ச் பின்னாடி அவர் தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்கி இருப்பாரானால், பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பு வந்திருக்காது. There will be no salvation if Jesus had deviated by an inch. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை முழுமையாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் கெத்செமனே தோட்டத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்ததினால தான் அந்த சிலுவை மரணம் ஏற்பட்டது. ஆகையினால தான் பிசாசானவன் அங்கே தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சீடர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்து அவங்க தூங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பாடுபட போறாரு, நம்மளுக்கு என்ன பாருங்க. அதனுடைய விளைவை நீங்க பாருங்க. பேதுருவும் ஆண்டவர் சொல்ற 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? 1 hour இல்ல, சரி 1 மணி நேரம் லிட்டரல்ல நம்ம எடுத்துக்கோமே. அந்த 1 மணி நேரம் பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதனைகளை அனுபவித்து எப்படி பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறார், சோதனைக்கு உட்பட பண்ணாதபடி நீங்க உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தையை அவன் மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில அது அந்த 1 மணி நேரத்தில் அவன் கடைபிடித்திருந்தான். என்ன ஆயிருக்கும்? அவனோட வாழ்க்கை மாறி. ஆனா என்ன ஆனது? இயேசு சொன்னதை அவன் செய்யாததுனால அடுத்தது நம்ம பார்க்கிறோம். 3 முறை இயேசுவை மறுதலிச்சு. He failed. ஒருவேளை அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவன் ஜெபித்திருந்தானால், விழித்திருந்து ஜெபித்திருந்தானால் அவன் ஜெயம் கொள்கிறவனாக மாறியிருப்பான். He would have turned into a conqueror. ஜெயம் கொள்கிறவனாய் அவன் மாறியிருப்பான். பிரியமானவர்களே, கெத்செமனே ஜீவனுக்கான வாசல் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அநேக வேளையிலே இந்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நாம் ரொம்ப நம்மளோட சோதனைக்கும் நம்ம எல்லாரும் சோதனைக்கு ஆளாய் நிற்கிறோம். இன்னைக்கு உலகம் எவ்வளவாய் நம்மளை சோதித்துக் கொண்டிருக்கிறத யோசிச்சு பாருங்க. ஆனா இன்றைக்கு நம்ம அதை குறித்து அக்கறைப்படுவதோ அல்லது அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருப்பதோ இல்லாம இன்னைக்கு அநேக வேலையில நம்ம ரொம்ப சோம்பேறியா நம்ம இருக்கோம். பிரியமானவர்களே, முதல் சொன்னது போல நம்முடைய சோதனையும் நம்முடைய ஜெபமும் எப்பொழுதுமே ஈக்குவலா இருக்கும். இன்னைக்கு சோதனைகளை நம்ம கிறிஸ்துவை போல ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு ஒரே ஒரு வழி, இயேசுவை போல கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கெத்செமனேயை உருவாக்கணும். We have to create the garden of Gethsemane in our life. அந்த கெத்செமனே தோட்டத்திலே நாம் பிதாவை நோக்கி கத்தி கதறி அழுகிற ஒரு நேரமாக நமக்கு அமைய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில கெத்செமனே இருக்குமானால் பிசாசானவன் ஓடி போவான். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57 வாசிக்கிறோம். 1 Corinthians 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு
ஸ்தோத்திரம் என்று வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே நமக்கு ஜெயம் வரும் என்று வார்த்தை. பிரியமானவர்களே, சமீபத்தில் நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. ஓகே, ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்குரிய ஒரு சகோதரர் ரிங்டோனா வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக என்னை விடாத. அந்த பாட்டு பிரியமானவர்களே, அதுல ஒரு வரியை கவனிங்க. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, முட்டி போட்டு ஜெபிச்சானா நீ முதுக காட்டி ஓடிடுவ அப்படின்னு சொல்லு. நீ முட்டி போட்டு ப்ரே பண்ணியானா பிசாசானவன் நெருங்கவே முடியாது. அதுதான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதுனுடைய வல்லமை. ஓ கெத்செமனே, ஏன் இத்தனை வேதனை? ஓ கெத்செமனே, ஏன் இத்தனை போராட்டம்? ஓ கெத்செமனே, உன்னிடத்திலிருந்து ஜெயம் வருமா? நம் யாவரும் எழுந்து நின்று இந்த காரியத்தை நாம் சொல்ல போவோம். நான் அந்த முதல் பகுதியை நான் சொல்றேன், அந்த கேள்வியை நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நான் தமிழ்ல மட்டும்தான் நான் வாசிக்கிறேன், நீங்க இங்கிலீஷ்ல பதில் மட்டும் சொன்னா போதும். குவெஸ்டன் மார்க் இருக்கிறது அது என்னுடையது, பதில் உங்களுடையது. சரிங்களா? ஓ கெத்செமனே, ஏன் இவ்வளவு வேதனை? ஓ கெத்செமனே, ஏன் இந்த கடுமையான போராட்டம்? ஓ கெத்செமனே, ஜெயம் உன்னிடம் இருந்து வருமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்திலே நீர் எவ்வளவாய் வேதனைப்பட்டீர். மனுகுலத்தின் பாவங்களை நீர் சுமந்து எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய பாவம் எவ்வளவாய் உம்மை அழுத்தினது என்பதை நாங்கள் அநேக வேளையிலே உணர்ந்து கொள்ளாமல் இன்னமும் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தயவாய் எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் மண்டியிட்டு ஜெபிக்கிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கெத்செமனே உருவாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தமாகுவோம். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அத்தனை பாடுகளையும் அவர் நமக்காக சுமந்தார். ஒரு கணம் சிந்தித்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையானது மெய்யாகவே அந்த சிலுவையின் மரணத்திற்கு பாத்திரமான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையானது அந்த கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்திற்கு அந்த பாரம் சமமாய் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக ஜெபித்து நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்.
என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கல்வாரி அன்பை நீளும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் அறைந்து வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் அறைந்து வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர் தாய் வேண்டினீரோ, அன்றோடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு சரீரம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நொறுக்கப்பட்டு பிற்கப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து சுவாசத்துடன் இதை புசியும். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கல்வாரி அன்பை நீளும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மைப் போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மைப் போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து சுவாசத்துடன் வானம். பரலோக பிதாவே, கல்வாரி சிலுவையின் அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய்
சிலுவையின் தியாகத்தை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே, உம்முடைய தியாகத்துக்கு ஏற்ற வண்ணமான வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தோம். எங்கள் மேல் கிருபையாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாக நாம் இறுதி பாடலுக்கு இருக்கிறது சொல்வோம்.
மரணத்தையும் நினைவு கூறுகிற இந்த வேளையில் எவ்வளவாய் நம்முடைய பாவங்கள் இயேசுவை நொறுக்கியது என்பதை சிந்தித்து பார். அவ்வளவு வேதனை நிறைந்த ஜெபத்தை இயேசு மேற்கொண்டார். ஒரு கணம் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்த்தோமா, இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? 5 நிமிடம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவசரமாய் ஜெபிக்கிறவர்களாய் நிற்கிறோமா? அல்லது ஜெபிக்கவே நேரமில்லாமல் இருக்கின்றோம்? முழங்கால் வடியிட்டு தேவனோடு போராடுகிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்மை ஒப்பு கொடுப்போமாமே. உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, உடைய கல்வாரி சிலுவையின் மரணத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவரே, இந்த கெத்செமனே அனுபவத்தை நாங்கள் நினைக்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கியத்துக்காக நன்றி. இதோ எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, இந்த கெத்செமனே அனுபவத்தை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுமானது. ஜெபத்திலே போராட எங்களுக்கு உதவி செய்யுமானது. பாவத்திலிருந்து விடுதலை பெற எங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாய் காணப்பட கெத்செமனே எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட உதவி செய்யுமானது. எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அமருங்கள். யார் அதனை